நம்ம எந்த மனுஷனையும் யாரையும் என்ன செய்யக்கூடாதுங்க, நாம் பார்க்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஸ்தாபனங்கள் இருக்கும் பாருங்கள், ஸ்தோத்திரம். ஸ்தாபனங்கள் இருக்கும், தலைமையில் இருக்கிறவங்க மாறுவாங்க, பொறுப்பில் இருக்கிறவங்க மாறுவாங்க, சரிங்களா? ஊழியக்காரங்க மாறுவாங்க, எல்லாமே மாறுவாங்கன்னு என்னதுங்க, இன்றைக்கி ஒருத்தர் ஓவர்சியராக இருப்பார், நாளைக்கு ஒருத்தர் ஓவர்சியர் ஆவார், அப்புறம் இன்னொருத்தர் ஓவர்சியர் ஆவார், சரிங்களா? இப்போ கவுன்சிலில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அந்த கவுன்சில் என்ன செய்யும், மாறும், அடுத்த கவுன்சில் வரும். அப்போது இப்படி எல்லாமே ஒரு சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம யாரையோ பார்த்துட்டோன்னா நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, மாற முடியாது. இப்போ நீங்கள் என்னையே, நான் எப்போவுமே சொல்லுவேன், என்னையை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, திடீர்னு என்ன ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசியில் என்ன செஞ்சிருவீங்க, ஐயோ அந்த ஊழியக்காரர் மாதிரி வராதியா, சோத்திரை அந்த ஊழியக்காரர் மாற்றிட்டாங்க, நான் இன்னும் இந்த சபைக்கு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஏன்? மனுஷனை பார்த்தனாலே. அதனால் நம்ம யாரை பார்க்கக்கூடாதுங்க, மனுஷனை பார்க்கக்கூடாது, மனுஷர்களை பார்க்கக்கூடாது, மாறாத கர்த்தரையிட பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவர் நேற்று இன்று என்றும் மாறாதவர். அதனால் ஸ்தோத்திரம். மனுஷங்க மாறுவாங்க, கர்த்தர் என்ன செய்ய மாட்டாருங்க, மாற மாட்டார். மாறாதவரை நாம் பார்க்க வேண்டும்.